இதே கதையாக தான் ஆச்சு. அப்போவே பல பேர் படித்து சொன்னாங்க, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக வெப்பனை கொடுக்காத, உன்னோட டேங்கை கொடுக்காத, உன்னோட இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளை கொடுக்காத, எதையும் கொடுக்காதீங்கன்னு. ஆனால் குதிச்சா நான் தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அங்கேருந்து ரஷ்யா வாடா வா உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெப்பன் சிஸ்டமாக போட்டு பொழந்து எடுத்தாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ரீசெண்டாக அமெரிக்காவோட பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளை ரஷ்யாவோட டேங்க்கு போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி இருந்த இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளை ரஷ்யாவோட T-90 டேங்க் மொத்தமாக கொளுத்தி சாம்பலாக்கியிருக்கு. இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்களை ரஷ்யா பண்ணாங்களா, இல்லை ரஷ்யாவோட டேங்க்ஸை இந்த அமெரிக்காவோட இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸ் எடுத்துச்சான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் RK, தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP ட்ரெண்டிங்ஸ். பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் அமெரிக்கா கிட்ட இருக்கிறதுலையே ரொம்பவும் அட்வான்ஸ்டு ஒரு இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்னா இந்த பிராட்லியை சொல்லலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அமெரிக்கா என்ன முடிவுக்கு வராங்கன்னா, நம்ம எடுத்ததும் டேங்க்ஸ் இல்லை வேற ஏதாச்சும் ரொம்பவே அதிகமான எக்யூப்மெண்ட்ஸை இந்த உக்ரைனுக்கு கொடுத்துட்டோம்னா ரஷ்யா எப்படியும் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க, ரஷ்யாவோட கோவத்தை இன்னும் அதிகமாக்கிற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன வெப்பன்ஸில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பன்ஸோட அளவையும் அதிகமாக்கிட்டு போகிறாங்க, கொடுக்குற வெப்பன்ஸோட தன்மையும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு போகிறாங்க. முதல்ல மேன்பேட்ஸை கொடுத்தாங்க, அடுத்தது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை கொடுத்தாங்க, அடுத்தது இவங்களுக்கு எதிரான மிசைல் டிஃபென்ஸை கொடுத்தவங்க, அடுத்தது இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் டேங்க், இப்போ கடைசியாக வந்து F-16 நிற்குது. இப்படி கொடுக்கப்பட்டதில் பெரும்பாலான வெப்பன்ஸை, அது ஹைமார்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற மொபைல் ஆர்ட்லரி சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரஷ்யா கொடுத்ததும் இந்தாடா பிடின்ற மாதிரி அடித்து உடச்சி துவச்சி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி திரும்ப அமெரிக்காவுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. ஹைமார்ஸும் அதே மாதிரி போச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா இவங்களோட இந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளை ரஷ்யாவோட ஒரு டேங்க் 4 கிலோமீட்டர் தள்ளி நின்று டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க ஃபுட்டேஜ் இப்போது சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சுன்னு கேட்டிங்களா, வேறு எங்கேயுமே இல்லை, ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்டில் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ரஷ்யா பண்ணியிருக்காங்க. இதில் அந்த வெப்பன் சிஸ்டமோட அந்த ஸ்க்ரீனை பார்த்தனாலே தெரியும், 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு டார்கெட்டை இந்த டேங்க்ல இருந்து கிளம்பின ஆன்டி டேங்க் மிசைல் ஆனது அந்த மிசைல் ஆனது எங்கேஜ் பண்ணுன்னு சொல்லுது. இந்த மிசைல் இதில் இந்த டேங்க்ல இருந்து ரஷ்யா எந்த மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 9311-9M ஆன்டி டேங்க் மிசைலை தான் ரஷ்யா இந்த ஒரு பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளுக்கு எதிராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து லான்ச் பண்ணப்பட்டதும் அந்த மிசைல் போயிட்டு அதோட டார்கெட்டை ஹிட் பண்ணி அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறது நல்லா இந்த விஷுவல்ஸில் க்ளீனாக தெரியுது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏண்டா சில மாதங்களுக்கு முன்னாடி தானே 2 பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் சேர்ந்து ரஷ்யாவோட ஒரு T-90 டேங்கையே மொத்தமாக அழிச்சுது, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க. மேபி அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆமாம், அவங்க சொல்கிறது உண்மைதான். சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, 2 பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் ரஷ்யாவோட ஒரு T-90 டேங்கை சுற்றி வளைச்சிருச்சு. அப்படி சுற்றி வளைச்சதுக்கப்புறமா அந்த T-90 டேங்க் சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் ரெண்டும் சேர்ந்து இந்த T-90 டேங்கை கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளில் ஒரு 25mm ஆட்டோ கேனான் கன் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் கன்னில் எந்த அளவுக்கு புல்லட்ஸை ஃபயர் பண்ண முடியுமோ நம்ம நார்மலாக ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுற கன்னால், அதே மாதிரி அதை விட அதிக ரேஞ்சில் அதிக பவரில் இதில் இருக்க இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளில் இருக்க இந்த ஒரு கன்னால் ஃபயர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 600 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபயர் பண்ணுன்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வேகமாக புல்லட்ஸை இதனால் ஃபயர் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. இந்த டார்கெட்டில் இந்த T-90ன்றது முதல்ல கொஞ்சம் தடுமாறிடுது. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு சுதாரித்து இதை விட்டு நம்ம தள்ளி போகணும்னு நினைக்கிறப்போ அடுத்ததும் விடாமல் இந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸ் அதை துரத்திக்கிட்டு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டேங்க் டேமேஜ் ஆனதுக்கப்புறமா அந்த க்ரூ மெம்பர்ஸ் இறங்கி அந்த டேங்கை அபேண்டன் பண்ணிவிட்டு அதை விட்டு தள்ளி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விட்டு போன ஒரு டேங்கை சுற்றி இந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் ரெண்டும் சேர்ந்து அதை அடித்து அந்த டேங்கை அந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், ஏன்னா T-90ன்றது அந்த அளவுக்கு ஆர்மர்டு ப்ரொடெக்ஷன் உள்ள டேங்க் ஆச்சு, அதை எப்படி ஜஸ்ட் இந்த ஒரு இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளால் டவுன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸில் இருக்குது. இதில் இந்த ஒரு மெயின் கேனான் மட்டும், இந்த 25mm ஆட்டோ கேனான் மட்டும் இதோட ஃபியூச்சர் கிடையாது. இதில் அமெரிக்காவோட ஒரு அட்வான்ஸ்டு ஆன்டி டேங்க் மிசைலான டவ் மிசைல்ஸையும் இதனால ஃபயர் பண்ண முடியும். இதில் இருக்க 2 லான்ச்சர் வச்சு ஒரு 8க்கும் அதிகமான மிசைல்ஸை இந்த டேங்க்ஸை நோக்கி இதனால ஃபயர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 25mm கேனானுக்கு ஏற்ற மாதிரி
மூவபிள் டெப்ளீட்டட் யுரேனியம் ஷாட்ஸையும் இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளால் ஃபயர் பண்ண முடியும். அந்த விஷுவல்ஸை பார்த்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதை மாதிரி ஏதோ ஒன்று வச்சு தான் இந்த T-90 டேங்கை இந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் அழிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அதிகமான வீடியோ. அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டேங்க் வந்து இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளை எங்கேஜ் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணியிருக்காது. ஏதோ உள்ள வெப்பன்ஸ் இல்லாமல் அந்த டேங்க் வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அது ஸ்டோரேஜ்க்காக போயிட்டு இருக்கப்போ அந்த டைமில் இவங்க கிட்ட சிக்கியிருக்கு. அதனால தான் அந்த டேங்கால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த டேங்குக்கு ஆதரவாக பேசுகிற நபர்களும் இருப்பாங்க. இது முதல் சம்பவம். இதுக்கு முன்னாடி என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 2022 ஆரம்பிச்சப்போ டொனட்ஸ்க் ரீஜனுக்கு பக்கத்தில் வச்சு ரஷ்யாவோட 2 T-90 டேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஒரு T-72 டேங்க்னு சொல்லிட்டு 3 டேங்க் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளை சுற்றி வைக்குது. அந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். அந்த இடத்துல என்ன நடந்துருச்சுன்னா, உள்ள வர 2 T-90 டேங்க்ஸை மட்டும்தான் இந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரியில் க்ரூ மெம்பர்ஸும் அந்த வெஹிக்கிள்ஸில் இருக்கவங்களும் பார்த்தாங்க. ஆனால் இவங்க அதை என்கேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும், அது வெறும் 2 டேங்க் தான் இருக்குது, நம்ம அதை ஈஸியாக அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த டேங்கை சுற்றி வளைக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டைரக்ஷனில், அவங்க நம்மளை பார்க்கல, நம்ம அவங்கள சுற்றி வளைச்சிடலாம்னு சொல்லிட்டு வேறு டைரக்ஷனில் போகிறப்போ ரஷ்யாவோட இந்த T-72 டேங்க் என்ன பண்ணிருச்சுன்னா, இவங்களை சுற்றி வளைக்கிற விதமாக அதோட ஃபார்மேஷனை விட்டு வெளியில் வந்து இவங்களை ஒட்டு மொத்தமாக சுற்றி வளைச்சிருச்சு. அவங்க நினச்சி பார்க்க முடியாத டைமில் இந்த 3 டேங்க்கும் சேர்ந்து அவங்க மேலே பண்ண அந்த தாக்குதலில் ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல இருந்த எல்லா இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸுமே அழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட உக்ரைனுக்கு அந்த ஒரு இடத்துல வச்சு மட்டுமே 30 சோல்ஜருக்கும் அதிகமாக இழந்த கதையெல்லாம் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த பிராட்லியும் அடி வாங்கியிருக்கு. பிராட்லியால் இந்த T-90 டேங்க்ஸும் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நடந்த இந்த இன்சிடென்ட் வச்சு என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ரஷ்யா அவங்களோட டாக்டிக்ஸை மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே T-90 டேங்க்கும் இதால் டேமேஜ் செய்யப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னு இருக்கப்போ இந்த பிராட்லியோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இந்த பிராட்லி வந்து T-90 டேங்கை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம அதோட ரேஞ்சை விட்டு வெளியில் இருக்கணும். ஏன்னா இதோட ஆப்ரேஷனல் ரேஞ்ச் 400 கிலோமீட்டருக்கும் அதிகம். ஆனால் இதில் இருக்க இந்த கேனன்ஸில் இருக்க புல்லட்ஸ் மூலயமாகவோ இல்லை அதில் இருக்க அந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் மூலயமாகவோ 3.5 3.8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இதனால எனிமி மேலே அட்டாக் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் இருக்குன்னா 4 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்து மட்டும்தான் இதனால் அட்டாக் பண்ண முடியும். அந்த 4 கிலோமீட்டரை தாண்டி அந்த புல்லட்ஸ்க்கான ரேஞ்ச் கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும், இந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரோன்ஸ் மூலயமா சர்வேலன்ஸ் பண்ணி அதோட குவார்டினேட்ஸை வாங்கி அதோட ரேஞ்சுக்கு வெளியிலேயே நம்ம இருக்கணும். அந்த 4 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வெளியில் நம்ம இருந்து அந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸில் மொத்தமாக டேக் பண்ணோம்னு சொல்லிட்டு இப்போது அதோட லைனுக்கு வெளியே இருந்து இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸை மட்டும் கிடையாது, ஏற்கனவே அமெரிக்காவோட டேங்க்ஸையும் அடித்ததாக சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள்லேருந்து ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட யுத்திகளை மாற்றிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ஏற்கனவே வந்து நிறைய இடங்களில் பதுங்குழிகளை ரஷ்யா தோண்டியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டரை விட அதிகமாக இருக்க ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரை டொனட்ஸ்க் ரீஜியனில் ரஷ்யா இப்போ புதுசாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் எந்த ஒரு தகவலும் வெளியில் வரல. ஆனால் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை ஃப்ரண்ட் லைனை ஒட்டியே இப்போ ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் அமெரிக்காவோட இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளை ரஷ்யாவோட T-90 டேங்க் அழிச்சது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கணுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு காம்பேட் கில்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள்